பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ரோம 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போகுச் சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்பதாக. குற்றம் காணுதல், கண்டம்னேஷன் ஆர் அக்யூசேஷன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மற்றவர்கள் மீது குற்றம் காணும் சுபாவம் நமக்கு இருக்கக்கூடாது என்று இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் கூறினார். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று கூறினார். அநேகர் தங்களுடைய கண்களில் இருக்கும் உத்திரம் போன்ற பெரிய பாவங்களை உணராமல் மற்றவர்கள் கண்களில் இருக்கும் சிறிய அளவில் இருக்கும் துரும்பை, அதாவது சிறிய தூசியை பார்த்து அவர்கள் குற்றவாளி என்று தீர்க்கிறார்கள். இது மாய்மாலம் பண்ணுகிறவர்களின் செயலாய் காணப்படுகிறது. ஒரு தவறை பிறர் மீது கடினமாகவும் நம் மீது எளிதாகவும் எடுத்துக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. இயேசு உபதேசம் பண்ணி கொண்டிருந்த போது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று அவளை குற்றம் சாட்டினார்கள். மாத்திரமல்ல, அவளை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்றும் கூறினார்கள். இயேசுவோ தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் அவள் மீது குற்றம் சாட்டினார்கள். இப்படி எத்தனை முறை நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டினோம்? உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று இயேசு கூறினார். இதை கேட்டவுடன் கூட்டத்தில் இருந்த அத்தனை பேரும் குத்தப்பட்டவர்களாய் பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். காரணம், கூட்டத்தில் இருந்த அத்தனை பேரும் மறைமுக பாவத்தில் ஈடுபட்டவர்கள். இப்படித்தான் நம்மில் அநேகர் மறைமுக பாவத்தில் ஈடுபட்டு மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம். இயேசு அந்த விபச்சார ஸ்திரியை மன்னித்து இனி பாவம் செய்யாது என்று கூறினார். நாம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானோம் என்று வேதம் கூறுகிறது. நம்மில் நல்லவர்களுக்குள்ளும் எவ்வளவோ தீயவை காணப்படுகிறது, தீயவர்களுக்குள்ளும் எவ்வளவோ நல்லது காணப்படுகிறது. ஆகையால் யாரையும் சீக்கிரம் ஓரங்கட்டி விடாதிருங்கள். பிறரில் உள்ள குற்றத்தை காண்பதில் நாம் தேறினவர்களாக காணப்படக்கூடாது. யாரையும் அவர்களுடைய தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள். ஆண்டவர் சாமுவேலிடம் இப்படியாக சொன்னார். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்று 1 சாமுவேல் 16:7 கூறுகிறது. சுருக்க கூறினால், எவரை குறித்து நமக்கெல்லாம் தெரியாது. எல்லாவற்றுக்கும் மறுபக்கம் உண்டு. ஆகையால் மற்றவர்கள் மீது குற்றம் காணும் சுபாவம் இல்லாமல் எல்லாரையும் மன்னியுங்கள். எல்லாரிடமும் சந்தோஷத்தோடு சீர்பொருந்துங்கள். ஒருவருக்கொருவர் தங்கள் குற்றங்களை அறிக்கையிடுங்கள். அப்படிப்பட்ட சுபாவம் நம்மில் பெருகட்டும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, மற்றவர்களில் குற்றம் கண்டுபிடிக்கிற சுபாவத்தை எங்களிடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து போடுவீராக. அதற்கு பதிலாக மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் எங்களில் வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை தாரும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும். இவர்கள் கையிடுகிற வேலைகளிலெல்லாம் காரிய சித்தியை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் உம்முடைய பிள்ளைகளோடு உடனிருந்து நடத்தும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.